ஹை கைஸ், வெல்கம் டு MMA டாக்கீஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அலோன் எஸ்எஸ் லைன் எபிசோட் 2. வாங்க ரொம்ப பேசாமல் கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்துட்டு அந்த மஷ்ரூம் சாப்பிட்டு ஹீரோனோட லெவலையும் பாய்சன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் ஹீரோ ஏற்றிட்டுருக்கான். அப்போ ஹீரோ நினச்சிட்ருக்கான், ஹீரோ அப்போ நினச்சின்னு இருக்கான், நான் எவ்வளோ சாப்பிட்டேன் என் லெவல் ஏறிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதுக்கு மேலே நீங்கள் மஷ்ரூம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் லெவல் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு ஹீரோக்கு மெசேஜ் வருது. ஹீரோ அந்த மஷ்ரூமை சாப்பிட முடியாதுன்னு யோசிச்சுட்டு அதை அவன் உடம்புல கேரி பண்ணலாம், அதனால் வந்துட்டு மிச்ச அனிமல் எதுவும் அட்டாக் பண்ணலான். அதனால் ஹீரோ அந்த மஷ்ரூமை அவன் உடம்புல வச்சு கேரி பண்ணின்னு போகிறான். அப்போது ஹீரோக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோ வந்துட்டு நாடா சத்தம்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே வந்துட்டு தேனிங்க வந்துட்டு கறியை தூக்கிட்டு போயிருந்தது. அந்த இது பார்த்தோன்னு தான் ஹீரோக்கு புரியுது ஹீரோ எவ்வளோ வீக்காக இருக்கான்னு. அப்போது அந்த தேனிங்களை ஒரு நாக்கு வந்து புரியுது. அப்போ தான் காட்டுறாங்க அது ஒரு தவளை. அந்த தவளை அந்த தேனியை அப்படியே ஃபுல்லாக சாப்பிடுது. ஹீரோ பார்க்குறான், இது மட்டும் என்னை சண்டை போட வச்சு என்னை ஒரே இதில் முடிச்சிடும், நான் அதுக்கிட்ட ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினச்சின்னு இருக்கும்போதே அப்போது அந்த தேனி வந்துட்டு அந்த தவளையெல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுதுங்க. ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த தேனிங்க அட்டாக் பண்ணதில் ஒன்று கூட அந்த தவளையை குத்தவே இல்லை, உடம்புல இறங்கவே இல்லை, அதுக்கு பாய்சனும் ஏறவே இல்லை. அந்த திருப்பி அந்த தேனிங்க அந்த தவளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தவளைக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ அந்த தேனிங்க எல்லாம் அந்த தவளையை கடித்து சாவடிக்கலான்னு ட்ரை பண்ணுங்க. அப்போது ஹீரோ அதை பார்த்துட்ருக்கான். என்கிட்டலாம் இந்தமாரி வந்தால் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் அதுக்குள்ளே செத்துருவேன் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போது அங்கே சுற்றி அதை கடிக்க வந்த எல்லா தேனியும் ஒரே அட் அ டைமில் மொத்தத்தையும் அதை நாக்கில் பிடிச்சி விழுங்குது. அந்த தவளை அந்த தேனிங்களை சாப்பிட்டுன்னு இருக்கும்போதே அந்த தவளைக்கு பின்னாடி ஒரு நிழல் தெரியுது. அந்த தவளைக்கு பின்னாடி ஒரு நிழல் இருக்குது. அந்த நிழலேருந்து ஒரு பாம்பு வந்து அந்த தவளையை முழுங்குது. அப்போ தான் காட்டுறாங்க அது ஒரு பாம்பு இல்லை, பறவையோட உடம்புல வால் வச்ச பாம்புன்னு ஹீரோ அப்போ தான் பார்க்குறான். அந்த உயிரினம் ஹீரோவை பார்க்குது. ஹீரோ அந்த உயிரினம் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. அந்த உயிரினம் லைட்டாக அதோட உடம்ப லைட்டாக அசைச்சதுக்கே ஹீரோட ஹெச்பி எல்லாம் கண்ணா பின்னாடி இறங்குது. ஹீரோ அவன் நினச்சின்னுட்டுருக்கான், இனிமேட்டு ஒருவர் இதுக்கிட்ட எப்பயுமே போகவே கூடாது, போனால் நம்மளோட டெத் கன்ஃபார்மு. உயிரினம் பறந்து போயிடுச்சு. ஹீரோ அப்போ தான் அவனுக்கு நிம்மதியே வந்தது. இந்த காட்டிலே ஒரு நிம்மதி வந்த மாரியே இருக்குது. ஹீரோ அந்த மரக்கட்டையில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்ருக்கான், நான் இந்த ஃபுட் செயினில் நான் எவ்வளோ ஒரு அடி மட்டத்தில் இருக்கேன், நான் எப்படியாச்சும் லெவலப் பண்ணோன்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு அவனோட சிஸ்டத்தை பார்க்குறான். அதில் வந்துட்டு ஹீரோவோட லெவல் 5னும் அவனோட டீகம்போசிஷன் லெவல் 6ம் பல்சுவேஷன் லெவல் 3யும் பாய்சன் லெவல் 3ன்னு காட்டுது. ஹீரோ இந்த ஸ்டாட்லாம் வச்சுக்கின்னு என்னால் யாரையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ தூங்கிட்டு காலைல ஏந்துக்கும் போது அவன் மேலே ஒரு ஆசிட் வந்து அவன் மேலே ஊற்றுது. அதனால் ஹீரோக்கோட ஹெச்பி செம்மையாக குறையுது. அப்போ ஹீரோ பதட்டத்தில் எகிரி குதிக்கிறான். அதில் ஹீரோக்கு ஒரு நியூ ஸ்கில் கிடைக்குது, அது பேர் பஸ்ட். ஹீரோ அவன் குச்சி கீழே வந்து வீறான். அதோட நாளைக்கு பார்ப்போம்.